அனைவருக்கும் ரங்கராஜனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் சேனல்ல வந்து ஆர்சிஎம் உடைய கன்சிஸ்டன்சி ரிவார்டு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஆர்சிஎம் பிசினஸ் பத்தி லைட்டா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி பிளானை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா புதிதா வந்திருக்கிற நிறைய பேரால வந்து மார்க்கெட்டிங் பிளானை புரிஞ்சுக்கிட்டு அவங்க டீமை டெவலப் பண்றதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் பேச முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் முதல்ல இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டனாலே அவங்க ஐடி போட்டு நம்ம டீமுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளானை பத்தி நம்ம விரிவா நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ மார்க்கெட்டிங் பிளானுக்கு முந்தின ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலை தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டு அப்படிங்கிறது. இப்போ நம்ம விரைவா பார்க்கலாம். ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்கறாங்க, நிரந்தர வருமானத்தினுடைய துவக்கம். அந்த கமிஷனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா அது வால்யூம்னுடைய அடிப்படையில தான், பிசினஸ் வால்யூம்னுடைய அடிப்படையில தான் அவங்க கொடுக்கறாங்க. நம்ம எவ்வளவு பேர் நம்ம டீம்ல நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு வச்சு அவங்க கொடுக்கறது இல்ல. நம்ம டீம்ல இருக்கிறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு மாதம் பொருள் வாங்குறாங்க அதனுடைய அடிப்படையில தான், வால்யூம் அடிப்படையில தான் நமக்கு ஆர்சிஎம்ல இருந்து கமிஷன் வருது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வால்யூம் ஜென்ரேட் ஆகணும். வால்யூம் ஜென்ரேட் ஆகிறதா இருந்தா நம்ம வீட்டுக்கு மாத்திரம் நம்ம பொருள் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும். ஆனா வால்யூம் ஜென்ரேட் பண்றது கஷ்டம். அப்போ வால்யூம் ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணணும், நமக்கு ஒரு குழுவை நம்ம அமைக்கணும். அது நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க மூலமா கூட நம்ம குழு வந்து நம்மளுடைய குரூப் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு டீமை டெவலப் பண்ணும்போது இந்த டீமுக்கு வந்து பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கலாம். அப்படி பிளான் பிரசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க பிளானை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு டீமை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒழுங்கா கரெக்டா அவங்க கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ்ல இருக்காங்களா, ஒரு மாதம் கூட தவறாம அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆர்சிஎம்ல இருந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறத இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டு சொன்னாதான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து வெளியில எந்த மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த ரிவார்டு கிடைக்காது. அது ஆர்சிஎம்ல மாத்திரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அந்த செல்ஃப் பர்ச்சேஸ்ங்கிறது ஒருத்தருக்கும் முக்கியமாயிடுறது. அப்போ இந்த ஃபாலோ அப்ப கரெக்டா பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா தான் இந்த கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது. 6 மாசத்துக்கு தொடர்ந்து பொருள்களை ஆர்சிஎம்ல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த 6 மாசம் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டுங்கிறது 45 நாள்ல, 1.5 மாசத்துல வந்து நமக்கு உங்க ஐடி இதுல வந்து இப்ப அடுத்த பர்ச்சேஸ் நீங்க ஏதாவது ஒரு பிக்கப் சென்டருக்கோ இல்ல ஒரு இதுக்கு ஒண்டர்வேல்டுக்கோ நீங்க ஒண்டர்வேல்டு குவிக்குக்கோ போய் பொருள் வாங்கும்போது உங்களுடைய அந்த ஐடி நம்பர் பில்லிங் பண்ணும்போது ஐடி நம்பர் அவங்க போடும்போது உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஃப்ரீ ப்ராடக்டை தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தான் நீங்க செலுத்துற கேஷ். ஓகே, கம்பெனி அந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து 6 மாசத்துக்கு நம்ம பிரேக் இல்லாம, அதான் கன்சிஸ்டன்சிங்கிறது, நம்ம ஆர்சிஎம் ஸ்டோர்ல இருந்து நம்ம பொருள் வாங்கணும். வேற ஒண்ணும் இல்லை, இதை புரிஞ்சினாலே போறோம். அப்ப இந்த கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐடி ஹோல்டர்ஸுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கு. மிச்ச ஐடி இல்லாம ஆர்சிஎம் பொருள்களை கன்சியூம் பண்றவங்களுக்கு இது பொருந்தாது. அப்போ நம்ம எப்படி கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம இது பண்ணிக்கலாம், அதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சூஸ் த ஸ்லாப். இப்போ இவ்வளவு ஸ்லாப் இருக்கு, அதாவது பிவிங்கிறது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிவிங்கிறது பர்ச்சேஸ் வேல்யூ. அப்போ 2 ரூபாய்க்கு நீங்க ஆர்சிஎம்ல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ கிடைக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆவரேஜ் தான்.
சில பொருள்களுக்கு அதிகமான பர்ச்சேஸ் வேல்யூ கிடைக்கும், சில பொருள்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். பட் ஓவர் அண்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 2 rupees அதுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு உங்களுக்கு ஒரு பிவி கிடைக்கும். தட் இஸ் 50% ஆஃப் த பர்ச்சேஸ் மணி. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்க இனிமே நம்ம இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம இனிமே பிவிலேயே பேசலாம். ஏன்னா ஆர்சிஎம் கொடுக்குற கமிஷன் எல்லாமே வந்து இந்த பர்ச்சேஸ் வேல்யூ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே ஒழிய பணத்தை ரூபாயை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ அதனால பர்ச்சேஸ் வேல்யூங்கிறது 2 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்போ 100ல இருந்து 1499 பிவி, அதாவது 1499 பர்ச்சேஸ் வேல்யூ, அது வரைக்கும் நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா மாதம் அது ஒரு மாதம் 1000 பிவியா இருக்கலாம், இன்னொரு மாதம் 1000 பிவியா இருக்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் கம்மியா வாங்கி இருந்திருக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் நீங்க 1300 பிவியா வாங்கி இருந்திருக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் 1200 பிவியா வாங்கி இருந்திருக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் 1000 பிவியா வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா குறைந்தது 100 பிவிக்கு மேல வாங்கணும். இதுதான் இதுக்கு இருக்கிற ரூல். அப்போ ஓவராலா மொத்தமா கூட்டுனீங்கன்னா 6000 பிவி வருது. இந்த 6000 பிவிக்கு 12% கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு? 6 12 72ன்னா 720 ரூபாய்க்கு பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? 6 மாசம் முடிஞ்சு 1.5 மாசம் விட்டுருங்க, 8வது மாசம் உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஆனா நீங்க வந்து அந்த 6 மாசம் பண்ணிட்டு நீங்க விடாம தொடர்ந்து நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 6 மாசம் வரும்போது நீங்க திருப்பி ஃப்ரீ ப்ராடக்ட் இதே மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த 1499 பிவி வரைக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒருவேளை ஆரம்ப காலத்துல நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்டா வந்து, இல்ல சார் எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால என்னால 3000 ரூபாய்க்கு மேலேயே பொருள் வந்து வாங்க முடியும், என் வீட்டுக்கே வந்து 3000 ரூபாய்க்கு மேல நிறைய தேவை இருக்கும், என்னுடைய செல்ஃப் உபயோகமே நிறைய இருக்கு, எல்லாமே நான் ஆர்சிஎம்ல தான் வாங்குறேன் அப்படிங்கும்போது நீங்க 1500 பிளஸ், அது 1501 இருக்கலாம், 1530 இருக்கலாம், 1560 இருக்கலாம், இல்ல 2000 கூட இருக்கலாம், இல்ல 2459 வரைக்கும் கூட இருக்கலாம். அது வரைக்கும் 1500 பிளஸ்ல இதை நீங்க 6 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லாம ரெகுலரா 1500 பிளஸ் பிவி அது வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 மாசம் முடிவுல கிடைக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து 1500 ரூபாய்க்கு கிடைக்கும். இங்க எத்தனை பிவி நீங்க பண்றீங்களோ அத்தனை ரூபாய்க்கு இந்த ரூபா வந்து நம்மளுடைய டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்லயே கிடைக்கும், டிபி ரேட்லயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயா கிடைக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயோ இல்ல வேற எந்த ஒரு குரோசரி ஷாப்லயோ உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா? இதுல வந்து கம்பெனி வந்து எந்த ஒரு ரூலுமே போடல. ஆர்சிஎம்ல நீங்க என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம், பெயிண்ட் தவிர நீங்க என்ன பொருள் வேணாலும் நீங்க வாங்கலாம். அது இந்த கன்சிஸ்டன்சி பிளானுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி நீங்க ஃப்ரீ ப்ராடக்ட் எடுக்கும் போதும் இந்தந்த பொருளுக்கு தான் ஃப்ரீ கொடுப்போம், இந்த நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற ரூலே கிடையாது. ஆஸ் சச் நீங்க எப்போதும் ரெகுலரா ஆர்சிஎம் ஸ்டோருக்கு போய் வாங்குற மாதிரி எந்த பொருள் வேணாலும் வாங்கிட்டு பணம் மாத்திரம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல்ல வர அந்த ஓடிபி கொடுத்தா போதும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இது ஒன்ஸ் இன் 6 மந்த் உங்களுக்கு இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு ஸ்லாப் இருக்கு, அது வந்து 2500 பிளஸ், அதுக்கு 2500 ரூபாய்க்கு கிடைச்சிடும். அதே மாதிரி 5000 பிவி பிளஸ் அதுக்கு வந்து 5000 rupees ஒர்த் ப்ராடக்ட் எவ்ரி 6 மந்த் உங்களுக்கு ஃப்ரீயா கம்பெனி கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு இருக்கு. இப்ப இத்தனை வருஷ காலமா நம்ம எவ்வளவோ பொருள் ஆர்சிஎம் விட்டு வெளிக்கடையில வாங்கியிருக்கோம், அங்க நமக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கிடைக்கிறதா? அப்போ இதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு திட்டம். இதை நம்ம எப்படி ஃபர்தரா டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டெப் இருக்கு. சார் இதை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும், இந்த கன்சிஸ்டன்சியை நான் விடக்கூடாது, இதை இன்னும் பெட்டர்மெண்டா பண்ணணும், இன்னும் நல்லா புரிய வைக்கணும் எல்லாருக்கும், நீங்களே முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த நம்ம இதுக்கு வருவோம். ட்ரை டு மேக் இட் ஆஸ் 1500 பிளஸ். எதுக்கு இவ்வளவுலாம் 1000 வரைக்கும் உங்களால 1300 வரைக்கும் ரீச் ஆக முடியறது? கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா
1500 பிளஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பொசிஷன். உங்களுக்கு புதுசா வாங்குறவங்களை கூட நீங்க 2000 ரூபாய்க்கு, ஏன்னா நியூவா ஐடி போட்டீங்கன்னா அவங்க 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம புரிய வச்சு 1500 பிளஸுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்குறத 3000 ரூபாய்க்கு வாங்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த 6வது மாசத்துல 1500 ருபீஸுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும் போது ஆர்சிஎம் உடைய பெனிஃபிட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்கிறத அவங்க ரியலாவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இதை அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படியும் வாங்கலாம், அதுக்காக வேண்டி குறைஞ்சு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்குலாம் இந்த கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம் இல்லைன்னா அது கிடையாது. 100 பிவில இருந்து பண்றவங்களுக்கே இந்த கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஓவரால் பர்ச்சேஸ்ல 12% தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்டா வரும். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லாபை செலக்ட் பண்ணி பண்ணும்போது அந்த எந்த ஸ்லாப்ல நீங்க பண்றீங்களோ அத்தனை பிவிக்கு ஈக்குவலான ரூபாய்க்கு டிபி வேல்யூக்கு உங்களுக்கு பொருள் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரை டு அச்சீவ் டபுள் தமாக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் உடைய துணை நிறுவனங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நியூட்ரி சார்ஜ் அப்படிங்கிற ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கு. நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமான பொருள்கள் நிறைய அதுல இருக்கு. அந்த பொருள்களுக்கு பர்ச்சேஸ் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்ப நீங்க சாதாரணமா நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா 500 ரூபாய்க்கு உங்களுக்கு 500 பிவி கிடைக்கிறதுன்னா, அதே 1000 ரூபாய்க்கு நீங்க நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 750 இருந்து 800 பிவி வரைக்கும் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த ஸ்லாபை வந்து ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க பண்ணும்போது ஒரு நியூட்ரி சார்ஜோ இல்ல கீசோல், வியோமினி அந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்கெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா, நாங்களும் வந்து இந்த ஃப்ரீ ப்ராடக்டை கம்பெனிக்கு நிகரா நாங்களும் கொடுக்கறோம் அப்படின்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் அப்படி நீங்க பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்லாபை செலக்ட் பண்ணணும். இந்த டபுள் தமாக்காக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5000 பிளஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்லாபுக்கு நீங்க போகும்போது ஒரு 2500 பிவிக்கு வந்து நம்ம ரெகுலர் க்ரோசரி ப்ராடக்ட், அதாவது 5000 ரூபாய்க்கு ஆர்சிஎம் ப்ராடக்டும், அடுத்த இன்னொரு 5000 ரூபாய்க்கு இன்னொரு 2500 பிவிக்கு இந்த 5000 டிவைட் பண்றேன், இன்னொரு 2500 பிவிக்கு இந்த நியூட்ரி சார்ஜ் அந்த மாதிரி பொருள்கள் நீங்க வாங்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 5000 ரூபாய்க்கு உண்டான ஆர்சிஎம் ப்ராடக்டும் கிடைக்கும், 2500 ரூபாய்க்கு ஒர்த்து உள்ள நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்டும் உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம 5000 பிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு 7500 ருபீஸுக்கு உண்டான ப்ராடக்டை நம்ம ஃப்ரீயா வாங்குறதுக்கு வாய்ப்பு அதுல இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டபுள் தமாக்காவும் இருக்கு. இதை நீங்க வந்து உங்களுடைய டீம் லீடர் உங்களுக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த டபுள் தமாக்கா எப்படி பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு இன்னும் கூட விளக்கமா சொல்லுவாங்க. இப்ப நேரம் கம்மியா இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பிரிச்சு கூட நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை இப்படி கூட நீங்க எடுத்துக்கங்க. இந்த ஒரு 2500 பிவிக்கு நீங்க வெறும் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் மாத்திரம் வாங்குறீங்க, ஆர்சிஎம் ப்ராடக்டே நீங்க வாங்கல, 2500 ப்ராடக்ட் ரூபாய் பிவிக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் தான் வருது. 4000 ரூபாய் கிட்ட நீங்க வந்து பொருள் வந்து வெறும் நியூட்ரி சார்ஜ் பொருளே வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2500 ரூபாய் ஒர்த் அபவுட் ஆர்சிஎம் ப்ராடக்டும் வாங்கலாம், இன்னொரு 2500 ரூபாய் ஒர்த் அபவுட் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் வாங்கலாம், 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கலாம். சோ இதுதான் டபுள் தமாக்காங்கிறது. ஒண்ணு நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஸ்லாப்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து ஹவு டு மேக் அப் ஷார்டேஜ். சார் நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு மாசம் வந்து நான் பொருள் வாங்கறதுக்கு மறந்துட்டேன். யாருக்கு இது பொருந்தும்? 1500 பிவிக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, 1500 ஸ்லாப்ல இருக்கிறவங்க. சப்போஸ் சார் நான் வந்து அந்த டேட் விட்டுட்டேன் சார், அந்த 30ஆம் தேதிக்குள்ள இந்த 1500 பிவி நான் வந்து பண்ணல, மறந்துட்டேன் அப்படின்னா நான் கன்சிஸ்டன்சி பிளான்ல இருந்து வெளியில போயிடுவேனா அப்படின்னா கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்சி பிளான்ல இருக்க மாட்டீங்க. ஏன்னா மாசம் மாசம் வாங்கணுங்கிறது தான் இந்த விதி.
பட் இதுக்கு வந்து கம்பெனி ஒரு ஹெல்ப் பண்றாங்க நமக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாச பர்ச்சேஸ்ல உங்களோட ஸ்லாப் எவ்வளவு விட்டீங்களோ 1500 விட்டீங்கன்னா இந்த மாதிரி டபுள் த வால்யூம். அப்ப என்ன, 1500 பிளஸ் இன்னொரு 1500 பிவிக்கு பொருள் வாங்கிட்டு அந்த மாசத்துக்கு உண்டான 1500 பிவியும் நீங்க வாங்கணும். வாங்கினீங்கன்னா நீங்க ரெகுலரா அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள மறுபடியும் திருப்பி வந்துருவீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னு பேர் வச்சிருக்கிறது அதான், தொடர்ச்சி விட்டு போக கூடாது. ஒருவேளை விட்டு போயிடுத்துன்னா நீங்க அந்த மாசம், போன மாசம் நீங்க எவ்வளவு விட்டீங்களோ, எத்தனை பிவி நான் முழுசுமே பண்ணலன்னா 1500 நீங்க மறுபடியும் பண்ணணும். இல்ல 2500 ஸ்லாப்ல இருக்கேன் அப்படின்னு நான் 2500 பிவி பண்ணலன்னா திருப்பி மறுபடியும் நீங்க 2500 பிளஸ் 2500 அப்புறம் அந்த மாசத்துக்கு உண்டான இன்னொரு 2500 மொத்தம் 7500 பிவி நீங்க பண்ண வேண்டி வரும். ஆனா நீங்க கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம்குள்ள வந்துடலாம். நீங்க முந்தின மாசம் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு வேஸ்டா போகாது. அப்படி இல்லைன்னா அடுத்த மாசத்துல இருந்து திருப்பி மறுபடியும் இன்னொரு 6 மாசம் நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்சியை நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டி வரும், ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வேண்டி. இதுதான். இல்ல சார், நான் 1000 பிவி வாங்கிட்டேன், 500 பிவி எனக்கு ஷார்டேஜ் ஆகுது, ஆனா நான் 1500 ஸ்லாப்ல தான் இருக்கேன், அந்த 500 பிவி என்ன பண்றது அப்படின்னா, எவ்வளவு குறைஞ்சுதோ அது போல 2 பங்கு. இப்ப 500 பிவி குறைச்சு பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா 500 பிளஸ் 500 1000 பிவியோட அந்த மாசம் பண்ண வேண்டிய 1500 பிவியும் சேர்த்து 2500 பிவியா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த 1500 ஸ்லாப்லயே இருப்பீங்க. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணல, அந்த 1000 தான் பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க நேர இந்த ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. 100ல இருந்து 1499 ரூபா வரைக்கும் பண்ணா 12% கொடுக்குறாங்கல்ல, அந்த பிவியினுடைய கூட்டு தொகையில உங்களுக்கு 12% தான் கிடைக்கும். இந்த ரெகுலர் இதுல உங்களுக்கு கிடைக்காது. சோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது, அதுக்காக தான் இந்த இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து, இது நம்ம கன்சிஸ்டன்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டா அப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு ஓபனர் பின் அப்படிங்கிறது வந்து ஆர்சிஎம்ல ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டல் பின்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து ஓபனர் தான். அந்த ஓபனருக்கு நமக்கு 70,000 பிவி வேணும். அந்த 70,000 பிவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் 50,000 மினிமம் இருக்கணும், இன்னொரு பக்கம், ஏன்னா ரெண்டு இல்லையா உங்களுக்கு தெரியும் ஆர்சிஎம் பிளான்ல வந்து மினிமம் வந்து நமக்கு 2 குரூப்பாவது இருக்கணும், குரூப் ஏ குரூப் பி, குரூப் சி குரூப் டி குரூப் இ நிறைய இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனா மினிமம் வந்து 2. எதுக்கு நம்ம 2 கால்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, 2 கால்ல நம்ம பிசினஸ் வந்து கம்ஃபர்டபுளா நிலையா நிறைச்சு நிற்கும். ஒரு காலில் நம்மளால நிக்க முடியாது ரொம்ப நேரம், அதனால பிசினஸ் போயிடும். அதனாலதான் 2 இதுல வந்து நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி கம்ஃபர்டபுளா ஜானி போகணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதை புரிய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த 20,000 பிவி சைட்ல 20,000 பிவி வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த 50,000 பிவி வந்து மெயின் லெக்ல இருக்கும், அது எப்படியாவது கான்ட்ரிபியூட் ஆகி அது வந்துடும். இந்த 20,000 பிவியில தான் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், இன்னொரு டீமை டெவலப் பண்றதுக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க எல்லாரையும் இந்த 1500 இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு 10 பேர் உங்களுக்கு 1500 கன்சிஸ்டன்சில இருந்தாங்கன்னா 15,000 பிவி ஆச்சு. 15,000 பிவியோட நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா 1500 பிளஸ் 5,000 2000 ஆயிடும். நீங்க அந்த இதுக்கு வந்துடலாம். குரோத் போனஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். கம்பெனியினுடைய ஷேர் நீங்க அடையறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கன்சிஸ்டன்சி பிளான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு பாட்டம் லைன் ஆஃப் த மெசேஜ். கன்சிஸ்டன்சி பிளான புரிஞ்சுக்கலாம். ஆர்சிஎம் பிசினஸ் எப்படி இருக்கு, அது வால்யூம் வந்தா தான் நம்ம, அதுக்கு நமக்கு டீம் வேணும். டீமை வந்து நம்ம எப்படி கொண்டு போறது, எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி ஃபார்முலாவை கன்சிஸ்டன்சியை யூஸ் பண்ணி நம்ம வால்யூமை ஜென்ரேட் பண்றது. இந்த கன்சிஸ்டன்சி ஒரு தடவை அவங்க வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வந்து லைஃப்ல இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்காக வேண்டி தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரீ ப்ராடக்டினுடைய யூசேஜ் அவங்கள மறுபடி கன்சிஸ்டன்சி பிளான்லயே ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு இதா இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு ரெகுலர் வால்யூம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் வந்து உங்களால அந்த ப்ராஃபிட் ஷேரிங்ல இருந்து இந்த குரோத் போனஸ்ல நீங்க ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரிவார்டு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அதே மாதிரி ஏற்கனவே டீம் வச்சிருக்கிறவங்க இந்த கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராமை நல்ல டெவலப் பண்ணி நல்ல முறையில புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசணுங்கிற அவசியமே இல்லை சார். நீங்க இந்த அமௌண்ட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இதை நீங்க 6 மாசம் வாங்குங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீ ப்ராடக்ட் வரும். இது வந்து கம்பெனி ஃபார் லைஃப் டைம். இது வந்து ஒரு சீசனலாவோ இல்ல ஒரு ஃபெஸ்டிவலாவோ அப்படிலாம் கொடுக்கல. இது வந்து ஆர்சிஎம் கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் பிளான்ல இது வந்து ஒன் ஆஃப் த கிளாஸ். இது நம்மளுடைய ஆர்சிஎம் உடைய பிளான் சார்ட்லயே இது இருக்கு. கம்பெனி சார்ட்லயே இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டு அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கு. அதுல இப்ப நான் பேசினது எல்லாமே அதுல இருக்கு. நீங்க தெளிவா பார்க்கணும்னா அதுல கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். புரிய வைக்கிறதுக்கோ இதை இல்ல புதிய நபர்களுக்கு அவங்களுக்கு வந்து விஷுவலா போட்டு காமிக்கிறதுக்கோ தான் இந்த காணொளி உங்களுக்கு இதா இருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களுடைய பின் லெவல்லையும் இந்த growth போனஸ் சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியா நீங்க இதை பின்பற்றினீங்கன்னா ஆர்சிஎம்ல ரொம்ப குவிக்கா நீங்க ராயல்டி அடிக்கலாம். ராயல்டிங்கிறது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் இன்கம். தலைமுறைக்கும் அந்த பணம் நம்ம இதுக்கு போய் சேரும். நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம பண்ண ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், வழிகாட்டுதலா இருக்கும். இதுக்கு நம்ம எதுவும் புதுசா பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு தேவையான பொருள்களை அதிகாலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற பொருள்களை வெளியில வாங்காம ஆர்சிஎம்ல வாங்கினாலே போறோம். வாழ்க ஆர்சிஎம். நன்றி.